ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। ओम नमो भगवते रामकृष्णाय 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 जय रामकृष्ण। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। श्रुते स्मृते पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरम्। பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பூரணமான திருவருளால் ஆதிசங்கரர் இயற்றிய சாதன பஞ்சகம் அல்லது சோபான பஞ்சகம் அல்லது ரத்தினம்
உபதேச ரத்தினம் எல்லாம் இங்கே தான் இருக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கிறேன். ஒரு மிகச்சிறிய ஒரு டெக்ஸ்ட் இது, அதை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் तेने सस्य विधीयताम् अपचितिः काम्ये मतिस्त्यज्यताम् पापोगः परितूयताम् भवसुखे दोषोऽनुसन्धीयताम् आत्मेच्छा व्यवसीयतां निजगृहात् तूर्णं विनिर्गम्यताम् सङ्गसत्सु विधीयताम् भगवतो भक्तिर्दृढाधीयताम् शान्त्यादिपरिचीयतां दृढतरम् कर्मासु सन्त्यज्यताम् सद्विद्वानुपसृप्स्यताम् तत्पादुका सेव्यताम् ब्रह्मैकाक्षरमत्यतां श्रुतिशिरः वाक्यं समाकर्ण्यताम् वाक्यार्थश्च विचार्यताम् श्रुतिशिरपक्षः समाश्रीयताम् दुस्तर्गात्सु विरम्यतां श्रुतिमतः तर्को न सन्धीयताम् ब्रह्मास्मीति विभाव्यताम् अहरः गर्वपरित्यज्यताम् देहेऽहं मतिरुज्यतां बुधजनैः वादपरित्यज्यताम् शुद्ध्यादिश्च चिकित्स्यताम् प्रतिदिनं भिक्षौषधं पूज्यताम् स्वात्वन्नं न त्याज्यतां विधिवशात् प्राप्तेन सन्तुष्यताम् शीतोष्णादिविषह्यताम् न तु व्रतावाक्यं समुच्चार्यताम् औदासीन्यमपीप्स्यतां जनकृपात् नैष्ठुर्यमुत्सृज्यताम्. இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டியது 5வது பேராகிராஃப். ஏகாந்தே சுகமாஸ்யதாம் பரதரே சேதஸ் சமாதீயதாம் பூர்ணாத்மாசு சமீக்ஷ்யதாம் ஜகதிதாம் तत्पादितं दृश्यताम् प्राक्कर्म प्रविलाप्यताम्
क्षितिफलानाप्युत्तरैश्लिष्यता प्रारब्धं तु इह पूज्यताम् अत परब्रह्मात्मनास्ति यता வேதங்களை நாள்தோறும் ஓதி அதில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை நன்றாகச் செய்து அதையும் கடவுளுக்கு செய்யும் பூஜையாகச் செய்து பலனை விரும்பி செய்கின்ற காரியங்களில் உள்ள புத்தியை விட்டு மன தூய்மைக்காகவும் விருப்பு வெறுப்பு இல்லாமலும் எல்லா காரியங்களையும் செய்து இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களில் உள்ள குறைபாடுகளை இடைவிடாமல் எண்ணி பார்த்து ஆன்மாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை நன்றாக வளர்த்து கொண்டு உடல் என்ற சிறையிலிருந்து ஆன்மாவை விடுவிக்க முயற்சி செய்து பிறகு என்ன செய்யணும்? நல்லோர் இணக்கத்தில் இருந்து கொண்டு பகவானிடத்தில் ஆழ்ந்த பக்தியை கடைபிடித்து மன அடக்கம் முதலான சாதனைகளை பழகி உறுதியாக எல்லா கர்மங்களிலிருந்தும் விடுபட்டு நல்ல சிறந்த ஞானியாக உள்ள குருவை நாடி சென்று அவரை வணங்கி அவரிடமிருந்து ஓங்கார மந்திரத்தை உபதேசம் பெற்று அவரிடமிருந்து வேதாந்த வாக்கியங்களை நன்றாக அறிந்து கொண்டு மகா வாக்கியங்களின் பொருளை நன்றாக ஆராய்ச்சி செய்து வேதத்தின் கருத்தை நன்கு சார்ந்திருந்து தேவையற்ற தர்க்கம் செய்வதிலிருந்து விலகியிருந்து தேவையான தர்க்கத்தை செய்து பழகி நான் பரம்பொருளாக இருக்கிறேன் என்ற தியானம் செய்து ஒவ்வொரு நாளும் கர்வத்தை நன்றாக விட்டு உடலில் நான் என்கின்ற எண்ணத்தை நன்றாக ஒதுக்கி தள்ளி அறிஞர்கள் பெரியவர்களிடம் வாதம் செய்வதை நன்றாக விட்டு என்ன பண்ணணும்? அடுத்தது பசியாகிய நோயை போக்கி நாள்தோறும் உணவாகிய மருந்தை உட்கொண்டு விருப்பமான உணவை நாடி செல்லாமல் இருந்து வினை பயனால் கிடைத்ததை கொண்டு மகிழ்ச்சியாக இருந்து குளிர் வெப்பம் போன்ற இரட்டைகளை நன்றாக பொறுத்து கொண்டு தேவையற்ற பேச்சுக்களை பேசாமல் இருந்து ஓரம் சாராமல் நடுநிலையோடு இருந்து மக்களிடம் பற்றையும் வெறுப்பையும் நன்றாக விட்டுவிட வேண்டும். இதுவரைக்கும் பார்த்தது. இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது 33வது ரத்தினம், 33வது உபதேசம். ஏகாந்தே சுகம் ஆஸ்யதாம். ஏகாந்தே சுகம் ஆஸ்யதாம் அப்படின்னா ஏகாந்தம் இங்கேயோ கேட்ட பேராக இருக்கே, அவ்வளோதான். ஏகாந்தம் என்றால் தனிமை. ஏகாந்தே சுகமாஸ்யதாம், தனிமையில் சுகமாக அமர்ந்து இருக்க வேண்டும். இதைத்தானே சுவாமி நாங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு தானே இருக்கிறோம். வீட்டில் உட்காந்தாலும் நாங்கள் சுகமாக தான் உட்காந்து சோஃபாவில் அழகாக நல்லா சுகமாக சௌகரியமாக உட்காந்துக்கிறோமே. சுகமாக உட்காந்துருக்கிறதுக்கெல்லாம் ஒரு கிளாஸ் எடுக்கணுமா நீங்கள்? எங்களுக்கு நல்லாவே தெரியும் சுவாமி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். தனிமையில் சுகமாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது அது கொஞ்சம் ஒரு பெரிய சயின்ஸ். அது என்னன்னு இன்னைக்கு பார்ப்போம். எப்பொழுதும் கடைசியாக நம்ம பார்த்தது பற்றையும் வெறுப்பை நீக்கி இருக்கணும் நம்ம பார்த்தோம். கடைசியாக பார்த்த உபதேசம் பற்றையும் வெறுப்பை நீக்கி இருக்கணும். அதுக்கு நம்ம பார்த்தோம் போன வகுப்பில் தனிமையில் இருக்கணும் அல்லது பகவானிடத்தில் சரணடையணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த 2 ஆப்ஷனையும் பார்த்தோம். இந்த சரணாகதியை பற்றி ரொம்ப அதிகமாகவே போன கிளாஸில் நம்ம சிந்தனை பண்ணோம். ஆனால் அந்த தனிமையை பற்றி முழுவதுமாக இந்த கிளாஸில் பண்ண போகிறோம். ஒவ்வொரு உபதேசத்துக்கும் ஒரு சங்கிலி தொடர்பு இருக்குது பாருங்கள். கடைசியாக சொன்னதோட கண்டினியூவேஷன் தான் இந்த உபதேசம் வருது. அற்புதமாக இந்த டெக்ஸ்ட் அமைஞ்சிருக்குது இறைவன் திருவருளால். எப்பொழுதும் தனித்து இருக்க பழக வேண்டும். தனித்து இருக்கிறத பற்றி நானும் ரொம்ப யோசனை பண்ணேன். இந்த தனித்து இருக்கிறத பற்றி யாராவது அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேர். ஒருத்தர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், இன்னொருத்தர் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி, இன்னொருத்தர் ஸ்ரீ ராமலிங்க வள்ளலார்.
என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த அருளாளர்கள் அவர்கள் வாழ்க்கையில் எப்படி நமக்கு இந்த தனித்திருக்கக்கூடிய இந்த சுகத்தை எப்படி சொல்லி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சின்ன குப்பம் அப்படின்னு ஒரு கிராமம். அங்கே ஒரு குடிசை இருக்குது. அந்த குடிசையில் ஒருத்தர் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவரை பார்த்த மக்கள் பேருக்கு என்ன வச்சுருக்காங்க, சாமி. அவர் யார்? சின்ன குப்பம் சாமி. சின்ன குப்பத்தில் இருக்கார், குடிசையில் இருக்கார் அந்த சாமி. அவர் அங்கே தவம் பண்ணிக்கிட்டே இருக்கார். சாப்பாட்டுக்காக கூட வெளியில் போய் யார்ட்டையும் கையேந்த மாட்டார். பிக்ஷைக்காக கூட வெளியில் போக மாட்டார். கிடைத்ததை கொண்டு படிச்சிருக்கிறோம், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். கிடைத்ததை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு. அடிப்படை தேவை மனுஷனுக்கு உணவு. அந்த உணவுக்காக கூட பிக்ஷைக்காக வெளியில் போக மாட்டார். அமைதியாக இருந்து தவம் செஞ்சிட்ருப்பார். அந்த ஊர் மக்கள் அவங்களுக்கு ஏதாவது வேலை நடக்கணும் அப்படின்னா இவரை கூட்டிகிட்டு போய் வேலை கொடுப்பாங்க. இந்த வேலை செய்யுங்க அப்படின்னு. வேலை செஞ்சு முடிச்சோடனே பணம் கொடுப்பாங்க. இயல்பாக நடக்கிறதான வேலை செஞ்சால் கூலி கொடுக்கணும் இல்லையா, பணம் கொடுப்பாங்க. இவர் பணம் வாங்க மாட்டார், கையில் பணத்தை வாங்க மாட்டார். சரி, என்ன தான் வேணும் உங்களுக்கு, ஏதாவது உணவு கொடுங்க அப்படின்னு கையை ஏந்துவார். அந்த கையில் உணவு கொடுப்பாங்க. அந்த கையில் எவ்வளோ பிடிக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டு போயிடுவார். அடுத்த வேலைக்கு டிஃபன் கேரியரில் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. போயிட்டு தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பார். இப்படியாக அவர் தொடர்ந்து தவம் செஞ்சிட்ருக்கார். மக்கள் எல்லாருக்கும் தெரியும், இவர் நிஷ்டையில் எப்போதும் இருப்பவர், தியானம் செய்பவர், மக்களுக்கு தேவையான உதவி செய்வார், பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டார் அப்படின்னு தெரியும். ஒரு நாள் ஒரு இளைஞன் வந்தான். கல்லூரி முடித்த ஒரு இளைஞன். அவன் பார்த்தான், இது என்னது, ஏகாந்தே சுகம் ஆசியதாம்னு சொல்லியிருக்காரு சங்கராச்சாரியார். எங்கே ஒருத்தர் சுவாமி உட்காந்துருக்கார், இவர்கிட்ட போய் கேட்கலாமே, ஏகாந்தே சுகம் ஆசியதாம் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு போகிறான். போயிட்டு, சுவாமி எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு நேற்று. என்னடா பிரச்சனை? நான் என்னுடைய ரொம்ப நெருங்கிய உறவினர், அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ரொம்ப கடினமான ஒரு காலகட்டம், அவருடைய கடைசி காலகட்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உயிர் அந்த உடலை விட்டு நீங்கினதை என் கண்ணால் பார்த்துட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உடம்புலேருந்து அந்த உயிர் போகுது, அந்த ஆத்மா வெளியில் போகுது. அந்த ஒரு ஜீவன் எவ்வளோ கஷ்டப்படுது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை என் கண்ணால் பார்த்துட்டேன். அது எனக்கு ரொம்ப தூக்கத்தை கெடுத்துடுச்சு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படி கஷ்டப்படாமல் மரணம், என்னுடைய வாழ்க்கையில் சுகமாக என்னுடைய கடைசி காலங்கள் இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள். ஏகாந்தே சுகம் ஆசியதாம், ஒரு வழி சொல்லுங்கள். அப்படியா, சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, உனக்கு எத்தனை சட்டை வச்சுருக்க, நீ ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதுக்கு எத்தனை ட்ரெஸ் வச்சுருக்கிற அப்படின்னு கேட்டார். அதுவா, அது ஒரு 20-25 இருக்கும். சரி, இந்த சுவாமி மேலாடை ஒரு பொத்தி இருக்கார், அவ்வளோதான், போர்த்தி இருக்கார், சட்டு கூட கிடையாது. நான் செய்கிற மாதிரி நீ செய்ய, வீட்டில் போயிட்டு செய்ய, நாளைக்கு என்னை பாரு. சரி, அவர் இந்த மேலாடை போத்திருந்தார். அதை எடுத்து வெளியில் வச்சார். ஒரு தீப்பெட்டி எடுத்து பொருத்தி அதை எரிச்சிட்டார். அவர்கிட்ட இருந்ததே ஒரே ஒரு மேலாடை, அது உடம்பை பொருத்திக்கிறதுக்காக அதையும் எரிச்சிட்டார். நீ இப்போ வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு உங்கள்கிட்ட 25 ஷர்ட்டு வச்சுருக்கேன்னு சொல்லல, அதில் ரொம்ப பழசை எடுத்துக்க, புதுசெல்லாம் வேண்டாம். இருக்கையில் இந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி அல்ல முதல் தரமாக எடுத்துருப்பில்ல, அந்த ட்ரெஸ்ஸை கூட எடுத்து ரொம்ப பழசை எடுத்து அதை நான் செஞ்ச மாதிரி தீ வச்சு கொளுத்திடு. வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு என்ன பாரு. இவ்வளோதான் உபதேசம். இதுதான் உபதேசமா? இது ரொம்ப சிம்பிளாச்சே, இப்போவே போன உடனே அது செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் அந்த இளைஞன். வீட்டுக்கு போனான், அலமாரியில் போய் தேடினான், எல்லா சட்டையும் எடுத்து வச்சான். வச்சுட்டு இருக்கிறதுலே ரொம்ப பழசு, நஞ்சு போயிருக்கிறது, கிழிஞ்சு போயிருக்கிறது, அதை எடுத்தான். திப்பெட்டி எடுத்தான். அப்படி கொளுத்த போகிறான், ஞாபகம் வந்துச்சு. அச்சோ, எங்கள் பாட்டி என்னுடைய 10வது பிறந்தநாள் அன்னைக்கு எங்கள் பாட்டி ஆசையாக வாங்கி கொடுத்த சட்டையாச்சே, இதை எப்படி கொளுத்துறது? வேண்டாம், இதை வச்சுருவோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிற ஒரு சட்டையை எடுத்தான். அதை எடுத்து கொளுத்த போகிறான். உடனே ஞாபகம் வந்துச்சு, எங்கள் மாமா என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வாங்கி கொடுத்த சட்டை இது, இதை எப்படி கொளுத்துறது? அதையும் வச்சுட்டான்.
ஒவ்வொரு சட்டையாக எடுக்கிறான். ஒவ்வொரு சட்டைக்கும் அவனுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. தாத்தா வாங்கி கொடுத்துருக்கார், பாட்டி வாங்கி கொடுத்துருக்கிறார், மாமா வாங்கி கொடுத்துருக்கிறார், அல்லது ஏதோ கிஃப்டாக கிடச்சிருக்குது, அல்லது ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணதுக்காக ஒரு ப்ரைஸ் கிடச்சிருக்குது. எப்படி ஒவ்வொரு ஷர்ட்டுக்கும் அவனுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் வச்சுட்டான். 25 ஷர்ட்டுக்கு அவனுக்கு ஸ்டோரி இருக்குது. இப்போ எதையும் அவனால் கொளுத்த முடியலை. அப்படியே தூங்கிட்டான். அடுத்த நாள் நேராக புறப்பட்டு சுவாமிகிட்ட போனான். சுவாமி, என்னால் எந்த சட்டையுமே கொளுத்த முடியல. ஏன்டா அவங்ககிட்ட 25 சட்டை வச்சுருக்கீங்களோ, உன்னைத்தானே ஒன்று வந்து தீ வச்சு கொளுத்த சொன்னேன் அப்படின்னு. இல்லை, எந்த சட்டை எடுத்தாலும் எனக்கு அந்த பாசம் ஞாபகத்துக்கு வருது, எங்கள் பாட்டி ஞாபகத்துக்கு வருது, தாத்தா ஞாபகத்துக்கு வருது, மாமா ஞாபகத்துக்கு வருது, அப்படி ஏதாவது உறவுகள் ஞாபகத்துக்கு வருது, அல்லது ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணது அந்த ஞாபகத்துக்கு வருது. இது எதையுமே என்னால் கொளுத்த முடியலை. அப்படியாடா கண்ணா, ஒரு சட்டையவே உன்னால் கொளுத்த முடியலையே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசம் அப்படிங்கக்கூடிய பெரிய சட்டை இருக்குதே, அதை எப்படி தான் நீ கொளுத்த போகிற? உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசம் இருக்குல்ல, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆசாபாசம், அது மிகப்பெரிய சட்டையாச்சே. அந்த சட்டையை நீ எப்படி கொளுத்த போகிற? அந்த சட்டையை கொளுத்தாத வரைக்கும் ஏகாந்தே சுகம் ஆசியத்தாங்கிறது ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய எட்டாத கனி. அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சது, வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு விட வேண்டியதை விடணும். கெட்டியாக எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு எனக்கு பகவானும் வேணும், அவருடைய ஐஸ்வர்யமும் வேணும் அப்படின்னா ரெண்டும் நடக்காது. ஐஸ்வர்யம் வேணுமா வச்சுக்கோ, பகவான் வேணுமா ஏதாவது ஒன்று விட்டாகணும். ஸ்ரீகிருஷ்ணர் மகாபாரத யுத்தத்தில் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட முதல்ல போய் அனுமதி கேட்டது யார்? உதவி கேட்டு போனது யார்? அர்ஜுனன் போனான். முதல்ல போனது யார்? துரியோதனன் போய் எங்கே நின்னான்? தலைக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டான். அர்ஜுனன் போய் எங்கே நின்னான்? கால் பக்கத்தில் நின்றுட்டான். இப்போ அவர் கண் விழிச்சு எழுந்தவொடனே யாரை முதல்ல பார்த்தாரு? அர்ஜுனனை பார்த்தாரு. அப்புறம் திரும்பி பார்த்தா துரியோதனன் நிற்கிறான். என்னடா என்ன 2 பேர் வந்துருக்கீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. இல்லை, நாங்கள் வந்து மகாபாரத போர் வரப்போகுது, நான் தாண்டா தொடங்க போகிறேன், எங்கிட்டே வந்து சொல்கிறீங்களா? சரி, உங்கள் 2 பேர்த்துக்கு என்ன உதவி செய்யணும்? அப்போ துரியோதனன் சொல்கிறான், எனக்கு உங்களுடைய, அதாவது கிருஷ்ணர் 2 ஆப்ஷனை கொடுக்குறாரு. நீங்கள் 2 பேர் வந்ததுனால 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து என்னுடைய படைகள், இன்னொன்று வந்து நான் மட்டும் தனி ஆள். யார் உனக்கு எது வேணும்னு சொல்லிட்டு துரியோதனன் கேட்குறாரு. துரியோதனன் பார்த்தான், இந்த ஆள் இப்போவே பார்த்தா என்றைக்கும் நாளைக்கும் இருக்கார், இவரை கூட்டிகிட்டு போய் என்ன ஆக போகுது, நமக்கு இவருடைய சைனியம் படைகளுக்கு வாங்கிட்டு போயிடுவோம், நல்லா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் படைகளை மட்டும் அனுப்புங்க, நீங்கள் இங்கேயே இருந்துக்குங்க அப்படின்ட்டான். அர்ஜுனன்ட்ட கேட்டார், உனக்கு என்ன வேணும்? எனக்கு உங்கள் படைகள் எதுவுமே தேவையில்லை கண்ணா, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னா. அப்படி நமக்கு வாழ்க்கையில் எது வேணும் எது வேணாம் அந்த தெளிவு நமக்குள்ளே இருக்கணும். எது வேணும் எது வேணாம், வாழ்க்கையின் குறிக்கோள் ஸ்ரீராமகிருஷ்ணர் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டார். வாழ்க்கையின் குறிக்கோள் இறைவனை அடைவது. அதுக்கு இடையில் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விதமான கர்மங்கள் செய்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ப்ரொஃபஷனலில் இருக்கிறோம், எல்லா விதமான காரியங்களையும் பண்ணுறோம். ஆனால் நம்ம வாழ்க்கை நோக்கம் இந்த காரியங்களெல்லாம் செய்கிறது கிடையாது, இதன் மூலமாக இறைவனை அடைவது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அந்த மகான் சொன்ன அந்த உபதேசம் அந்த இளைஞனுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு. அதாவது நம்ம வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா பற்றுக, என்ன குறள் அது? பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை பற்றுவிடற்கு. அதாவது பற்ற விடணும் அப்படின்னா பற்றற்றான் பற்றை நம்ம பற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டான். அந்த மகான் தான் ராமலிங்க வள்ளலார். அவர் அந்த பையனுக்கு ஒரு உபதேசம் கொடுத்தார். தனித்திரு பசித்திரு விழித்திரு, இதுதான் அவர் கொடுத்த உபதேசம். தனித்திரு பசித்திரு விழித்திரு. தனித்திருன்னா என்ன சுவாமி? எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு கதவை சாத்திட்டு தனியாக உட்காந்துருக்கிறது தானே தனித்திரு. அதுதானே நம்ம பொதுவாக தனித்திரு அப்படின்னா. அப்படி இல்லை. தனித்திரு என்றால் உணர்வோடு இருக்கணும், இந்த உலகத்தில் எல்லா டீலிங்கும் பண்ணணும், எல்லாரோடையும் பேசணும், எல்லா விதமான காரியங்களையும் பண்ணணும். மனசுக்குள்ளே நான் தனியாக இருக்கிறேன்,
எல்லா காரியத்தையும் பண்ணணும் ஆனால் நான் பகவானுக்கு சொந்தமானவன், நான் தனியாக இருக்கிறேன், இது வேற அது வேற அப்படிங்கிற உணர்வோடு இருக்கிற பேர் தனித்திரு. பசித்திரு, சுவாமி பசித்திரு அப்படின்னா சாப்பிடாம கிடக்கிறது தானே, அப்படி இல்லை. அந்த பசி என்பது ஆன்ம பசி, நான் இறைவனை அடைய வேண்டும், அந்த ஆன்ம பசி அப்படிங்கிறாரு. அப்புறம் விழித்திரு, எப்போதும் விழிப்புணர்வோடு இருக்கணும். தூங்காமல் இருக்கிறதா சுவாமி? அப்படி கிடையாது. விழிப்புணர்வு என்றால் அஞ்ஞானத்திலிருந்து விழித்து கொள்ள வேண்டும். நான் என்ற அந்த உடல், நான் இன்னது படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்க, எனக்கு இவ்வளோ பண வசதி இருக்குது, எனக்கு இவ்வளோ என்னை சுற்றி எவ்வளோ ஆட்கள் இருக்கிறாங்க, இதெல்லாத்தையும் விட்டு விழிப்போடு இருக்கணும். நான் அந்த பரம்பொருள், அந்த விழிப்புணர்வு இருக்கணும். இந்த மகான் சொன்னது தான் தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. அதாவது உலகத்தின் மாயையில் மயங்கி விடாமல் ஜீவாத்மா பற்றற்ற அந்த இறைவனை பற்றுவதற்கு பழக வேண்டும். அதுதான் தனித்திரு. இறைவனிடம் பூரண சரணாகதி கொண்டு பசித்திருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும், வெளிப்போடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. பசி அப்படிங்கிறது உடலை பற்றியது அல்ல, உணர்வை பற்றியது. பசி என்பது ஒரு உணர்வு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். பசி அதாவது இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமைக்கலை, அதனால் நான் இன்றைக்கி ஏகாதசி விரதம், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடே கிடையாது, நான் இன்றைக்கி சிவராத்திரி விரதம், அது கிடையாது. எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்குது, எனக்கு சாப்பிட்றதுக்கு வசதியாக எல்லா விதமான பொருட்களும் இருக்குது, எல்லா விதமான உணவுப் பொருட்களும் என் கண்ணு முன்னாடி இருக்குது, இருந்தும் நான் சாப்பிடாமல் இருக்கிறேன்னா அது கட்டுப்பாடு. ஒரு முறை நம்ம ஆசிரமத்தில் ஒரு இடத்துல புதிதாக சேர்ந்த ஒரு பிரம்மச்சாரி, அவர் அப்புறம் தான் கல்லூரி முடிச்சிருக்கார். விவேகானந்தருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு ஒரு துறவு வாழ்க்கைக்காக வர்றார். அவர்களுக்கு பயிற்சியெல்லாம் கொஞ்சம் மற்றவர்களோட கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும் முதல் முறையாக வர்றவங்களுக்கு. அவர்களுக்கு நிச்சயமாக அந்த உபவாசம் இருக்கிறது, ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறதுங்கிறது மற்றவங்களுக்கு ஆப்ஷன், அவர்களுக்கு கம்பல்சரி. கண்டிப்பாக உபவாசம் இருக்கணும். பகவத்கீதை தினசரி சட்டன் ஸ்லோகாஸ் மனப்பாடம் பண்ணணும். இப்படி ஏதாவது சட்டன் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு நாள் என்னாச்சு, அன்னைக்கு மகாபுருஷ் மகாராஜ் சுவாமி சிவானந்தருடைய பிறந்த நாள். அந்த நாள் அன்னைக்கு ஏகாதசி வந்துடுச்சு. சிவானந்தருடைய பிறந்தநாள் நிறைய பெரிய விழாவாரியான பூஜை நடக்குது. இப்போ நிறைய பக்ஷணங்கள், இப்போ ஸ்வீட்டெல்லாம் ஆஃபர் பண்ணுறோம், பஜனைலாம் நடக்குது. அந்த பையன் புதுசாக சேர்ந்த பிரம்மச்சாரி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவ்வளோ நல்ல உணவு இன்னைக்கு குரு மகாராஜுக்கு ஆஃபரிங் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி பார்த்து இந்த ஏகாதசி வந்துருச்சு. அவன் போயிட்டு ஒரு பெரிய சீனியர் சுவாமிஜிட்ட போய் கேட்டான், சுவாமி இன்றைக்கி ஒரு நாளைக்கு இந்த ஏகாதசியை தள்ளி வச்சுக்கலாமா? இன்றைக்கி செய்கிறதுக்கு பதிலாக நாளைக்கு வச்சுக்கலாமா இந்த ஏகாதசியை அப்படின்னு கேட்டான். அந்த சீனியர் சுவாமிஜி பார்த்தார், பையனுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டார். அவர் சொன்னார், தம்பி நீ இன்றைக்கி சாப்பிடணும்னு நினச்சின்னா உனக்கு முழு அனுமதி இருக்குது, நீ போய் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் உனக்காக நாங்கள் ஏகாதசியை தள்ளி வைக்க முடியாது. உனக்காக ஏகாதசியை நாளைக்கு தள்ளி வைக்க முடியாது. நீ சாப்பிடணும்னு நினச்சின்னா சந்தோஷமாக போய் நீ இன்றைக்கி சாப்பிட்டுக்கோ, அடுத்த முறை ஏகாதசி வரும்பொழுது நல்லா பயிற்சி பண்ணிக்கோ. ஆனால் இதுக்காக நம்ம ஏகாதசியை தள்ளி வைக்க முடியாதுன்னு சொல்வார். வேடிக்கையாக இருந்தது கேட்கும் பொழுது. ஆனால் பெரிய பொருள் இருக்குது பின்னாடி. நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் வரும். நம்ம பெரிய மனக்கோட்டை கட்டி வச்சுருப்போம், இதை சாதிப்பேன், அதை செய்வேன். ஏதாவது ஒரு சின்ன ஒரு தடங்கள் வந்துச்சுன்னா போதும், அப்படியே நின்று போயிடும். அப்படியே வச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிடும். பல பேருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிஸ்டேக் இது தான். அதை கண்டினியூஸாக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் சாதித்து கடைசி வரைக்கும் போயிட்டு, அந்த கடைசி எண்டு வரைக்கும் போயிட்டு வெற்றியை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப வெகு சிலர் தான் அந்த போய் சேர்றாங்க. பல பேருடைய வாழ்க்கையில் என்ன ஆகுது, சின்ன சின்ன தடைகள் வரும், அது அங்கேயே நின்று போயிடும். முடிச்சுட்டு இது நமக்கு ஒத்து வராது, இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுறோம். சாதகருடைய வாழ்க்கையில் அது இருக்கக்கூடாது. அப்போ உணவு என்பது உடலை சார்ந்ததல்ல, பசி என்பது உணர்வை பொறுத்தது. எல்லாம் இருக்குது, என் கண் முன்னாடி இருந்தாலும் கூட என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியணும் அப்படிங்கிறது தான் விஷயம். இப்படிப்பட்ட இந்த வள்ளலார் அவருடைய வாழ்க்கையில் 3 நிலையில் கடந்து வருகிறார்.
முதல்ல நல்ல உருவ வழிபாட்டில் ரொம்ப ஆழ்ந்து ஈடுபட்ட இருக்கிறார். தினசரி சிதம்பரம் கோயிலுக்கு போவார், நடராஜரை வழிபாடு பண்ணுவார், நிறைய பக்தி பாடல்கள்லாம் பாடியிருக்கார். வள்ளலாருடைய பாடல்கள் நிறைய இருக்குது. அதாவது ஒரு பாட்டு ஞாபகம் இருக்குது, அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே பொது நடத்தரசே புண்ணியனே புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே. அப்படி போயிட்டுருக்கு அந்த பாட்டு. இது மாதிரி எண்ணற்ற பாடல்கள் தேவதேவியர் மூலம் அவங்களுக்கு பாடியிருக்கார் இந்த வள்ளலார். அப்படி உருவ வழிபாட்டில் ஒரு குறிப்பிட்ட காலம் ரொம்ப திளைச்சிருக்கார். இன்னும் கொஞ்ச காலம் கழித்து அவருடைய வாழ்க்கையில் உருவ வழிபாட்டுக்கு போகிறார். அதாவது சிவலிங்கத்தை பூஜை பண்ணுறார், ஜோதியை வழிபடுகிறார். டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சாதகனுடைய வாழ்க்கையில் ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படி போகிறார். அப்போ திருநீறு பூசி இருந்து எல்லா விதமான காரியங்களையும் பண்ணுறார். அப்புறம் பார்த்திங்கன்னா அதையும் கடந்து ஒரு நிலைக்கு போகிறார். அங்கே எந்த வழிபாடும் கிடையாது. என்ன செய்கிறாரு? சுத்த சன்மார்க்க சங்கம். ஒரு லைஃப்பில் எண்டில் தான் வருது சுத்த சன்மார்க்க சங்கம். அப்படின்னா என்னது? எல்லாரையும் இறைவனாக பார்க்குறது. ஒரு முறை ஆரம்பத்தில் பகவானை நடராஜராக பார்த்தாரு, அம்பலத்தரசேன்னு பாட்டு பாடினார். அப்புறம் அந்த பகவானை ஜோதி வடிவமாக பார்க்குறார், சிவலிங்கமாக பார்க்குறார், உருவமாக பார்க்குறார். அதே பகவானை இப்போ எல்லாரிலையும் பார்க்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு? ஜீவ காருண்யம். என்ன சொல்கிறார்? கருணை யார் மேலே வைக்கணும்? ஜீவன், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் இந்த பகவான் இருக்கார். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னா நான் வணங்கக்கூடிய அதே பகவான் என் கண் முன்னாடி இருக்கக்கூடிய இவர்களுக்கு கஷ்டத்தின் மூலமாக இருக்கிறார், இவர்களுக்கு நான் சேவை செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணுறார்? ஸோ 2 விஷயத்தில் 2 குறிக்கோள் அவர் வாழ்க்கையில் இருக்குது. ஒன்று ஜீவகாருண்யம், 2வது மரணமில்லாத பெருவாழ்வு வாழணும். 2 உபதேசங்கள் அவர் நம்ம கடைசியாக கொடுக்கறது. ஒன்று ஜீவ காருண்யம், அதாவது உயிர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தினா மட்டும் போதுமா சுவாமி அப்படின்னா அவர் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாரு. மரணமில்லாத பெருநிலையை பற்றியும் யோசிக்கணும். அன்பு செலுத்தி சேவை பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும் பார்த்தாது, சேவைக்குடைய பின்னணியில் என்ன இருக்குது, சேவை எங்கே கொண்டு போய் சேர்க்குங்கிறதே தெரிஞ்சுக்கணும். அப்படி சொல்லிட்டு மரணம் இல்லாத பெருநிலை. இப்போ நம்ம ராமகிருஷ்ண மடத்தினுடைய அந்த மோட்டோ கொஞ்சம் அப்படியே திரும்ப யோசிச்சு பாருங்கள். ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாயச்ச. ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாயச்ச அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் அந்த எம்பலத்தில் எழுதியிருக்கார். நமக்கு சொல்லியிருக்கார். ராமகிருஷ்ண மிஷனுடைய மோட்டோ இதுதான். என்னது? ஆத்மனோ மோக்ஷார்த்தம், அதாவது நம்முடைய நிறைநிலை அடையணும். எப்படி? ஜீவர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக நிறைநிலை அடையணும். ஜீவசேவா சிவசேவா. அதே கருத்தை தான் வள்ளலாரும் பிரதிபலிக்கிறார். அப்போ மகான்களுடைய வாழ்க்கை பாருங்கள், எல்லாரும் ஒரே குறிக்கோளில் தான் இருக்கிறாங்க, ஒரே வழிக்கு அந்த அவங்களுடைய காட்டக்கூடிய வழிமுறை ஒன்று. மேபி லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். இவர் தமிழில் சொல்லியிருக்கார் ஜீவகாருண்யம் சொல்கிறார், அவர் சான்ஸ்கிரிட்டில் சுவாமிஜி சொல்லியிருக்கார் ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாயச்ச. இப்போ இதுதான் இனி வரக்கூடிய காலங்கள்லையும் எத்தனையோ ஆச்சாரியர்கள் வரப்போகிறாங்க, எத்தனையோ மகான்கள் தோன்றப் போகிறார்கள். எல்லாரும் இதே கருத்தை தான் பதிய வைப்பார்கள். நமக்கு தெரியாது பின்னாடி வர்றவங்க. ஆனால் இந்த என்ன ரெக்கார்டு சொல்லுது அப்படின்னா எல்லாரும் ஒரே குரலில் தான் பேசுகிறாங்க, ஒரே மாதிரி தான் சிந்தனை பண்ணுறாங்க. அப்போ எல்லார்கிட்டையும் இறைவனை பார்க்கணும் அப்படிங்கிறதான் சுவாமிஜியோட நம்ம கொடுத்த ஏற்பாடு. அதுக்காக இப்படி ராமகிருஷ்ண மிஷன் அப்படி சொல்லிட்டு மிகப்பெரிய இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் ஏற்படுத்துகிறார். இப்படி நம்ம பார்க்குறோம். ஸோ மகான்கள் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வள்ளலார் என்ன பண்ணால் தைப்பூச நாளில் ஒரு நாள் ஜோதியில் கலந்தார்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஏன் சுவாமி தனிமையில் இருக்கணும்? கேள்வி வரணுமா இல்லையா? தனிமையில் இரு அப்படின்னு நம்ம படிச்சுட்டோம். ஏகாந்தே சுகம் ஆசிரிதாம் சொல்லியாச்சு. எதுக்கு தான் தனிமையில் இருக்கணும் அப்படின்னா நம்ம அவரை அனலைஸ் பண்ணணும். எதுக்கு தனிமையில் இருக்கணும் அப்படின்னா இந்த உடம்பு நிலையானது இல்லை. ஒரு நீர் குமிழி போல் கடலில் இந்த தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், அலை வந்துக்கிட்டே இருக்கும். பெருசாக தெரியும், பார்த்தா பக்கத்தில் பார்க்கும்போது டப்புன்னு உடஞ்சி போயிடும், ஒன்றுமே இருக்காது.
அவர் கண்ணிமைக்கு நேரத்தில் எல்லாம் காணாமல் போயிடும். இந்த உடம்பு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கும், காணாமல் போயிடும். நீ உடம்பு கிடையாது, நீ ஆன்மா. முதல் விஷயம். கடற்கரையில் நின்று நல்லா கவனித்து பாருங்கள். பெரிய அலை வரும், அப்படியே வந்து கரை மேலே மோதி விழுகும். அப்படியே அவ்வளோ இங்கேயே இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு செகண்டில் வந்த வேகத்தில் மோதிட்டு திரும்ப ஓடி போயிடும். அது மாதிரி இந்த நம்முடைய வாழ்க்கை, இந்த ஜீவ வாழ்க்கை வரும் போகும் அப்படிங்கிறது. எது வரும் போகும்? இந்த உடம்பு வரும் போகும். வராதது போகாது ஒன்றே ஒன்று இருக்குது, அது ஆத்மா. அந்த தூய ஆத்மா யார்? நாம் தான் அந்த தூய ஆத்மா அப்படிங்கிறது. இப்போ பகலில் வந்து மழை பெய்கிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா பெருசாக வானவில் தெரியும், நிறைய கலரோட வானவில் தெரியும். ஆனால் ரொம்ப நேரம் இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்னு போனீங்கன்னா கண்ணுமைக்கு நேரத்தில் காணாமல் போயிடும். நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டது? குறிப்பிட்ட செகண்டில் இருந்துட்டு காணாமல் போயிடும் அப்படிங்கிறது. இதெல்லாம் நிலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்து ஏமாந்து போயிடாத, நிலையானதை பற்றிக்கோ அப்படிங்கிறது தான் தனித்திரு. தனித்திருந்தால் மட்டுமே இந்த சிந்தனைகள் நமக்கு வாழ்க்கையில் புரியும் அப்படிங்கிறத சொல்கிறார். இதுக்காகத்தான் மகான்கள் என்ன பண்ணுவோம், சாப்பிடும்போதும் கூட சில உணவுகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதாவது தேன் சாப்பிடுவாங்க, சர்க்கரை, வெல்லம், கற்கண்டு, தாமரைப்பூ, இப்படிப்பட்ட உணவுகள் வந்து சோர்வை கொடுக்காது, உற்சாகத்தை கொடுக்கும், கழிவாக வெளியில் போகாது. இந்த உணவுகள் சாப்பிட்டா கழிவாக வெளியில் போகாது, எப்போதும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சித்தர்கள்லாம் காட்டுக்குள்ளே என்ன சாப்பிடுவாங்க, அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பழங்கள் இதை மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே இருப்பாங்க. அப்போ தனித்திரு. உலகத்தில் வாழ்ந்தாலும் எதிலும் பற்று வைக்காமல் இருக்கணும். பற்று வைக்காமல் தூய இறை சிந்தனையோட தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் அப்படின்னு இந்த காலத்து இளைஞன் ஒருத்தான் ஒரு சுவாமி சொன்னார், தனித்திருந்தால் நல்லது அப்படின்னார். தனித்திருக்கிறது நல்லது, ஆனால் பயிற்சி பண்ணால் தான் நல்லது, இல்லைன்னா கஷ்டமானது. ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது வீட்டில் நம்ம தனித்திருக்கிறது அப்படிங்கிறது. இளைஞன் சொன்னான், அது என்ன கஷ்டம், நான் இருந்து காமிக்கிறேன் அப்படின்னா. சரிடா கண்ணா போயிட்டு வா. போய் உட்காந்தான், நேராக கண்ணை மூடி உட்காந்தான். கொஞ்சம் நேரம் ஆச்சு, நிறைய சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்து என்ன பண்ணணும், காலேஜுக்கு போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், பெரிய பிளான், படம் ஓடிக்கிட்டே இருக்குது. இதனடா தொந்தவாக போச்சு. வீட்டில் இருந்தால் பக்கத்து வீட்டில் டிவி சத்தம் கேட்குது, ரேடியோ சத்தம் கேட்குது, ஏதாவது ஒரு சத்தம் கேட்குது. இங்கே இருந்தால் சரியாக வராது, நேரம் எங்கேயாவது போயிடுவோம், காட்டுக்கு போயிடுவோம். காட்டில் போய் உட்காந்துக்குவோம், ஒரு பிரச்சனையும் இருக்காது, யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி தனித்திருக்க காட்டுக்கு போனோம். காட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்கான், மரத்தடியில் உட்காந்துக்கிட்டான். உட்காந்து தனித்திருந்து கண்ணை மூடி உட்காந்துருக்கான். கொஞ்சம் நேரம் ஆச்சு. அது ஒரு கோஷ்டி அந்த பக்கமாக பஜனை பண்ணுறதுக்காக ஹரிராம் ஹரே கிருஷ்ணா ஹரிராம் ஹரே கிருஷ்ணான்னு பாட்டு பாடிட்டே போகிறாங்க. அவங்கள பார்த்துட்டே இருக்கான். இது என்னது, இங்கே வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது, சரி இது தொந்தரவாக இருக்குது. அவர் கையில் எடுத்து அதை ஒரு துணி எடுத்தான், கண்ணை கட்டிட்டான். இந்த கண்ணு தானே பார்க்குது, கண்ணை கட்டிட்டான். இப்போ யாரையும் பார்க்க வேண்டியதில்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் நேரம் ஆச்சு, அப்படியே போயிட்டே இருந்துச்சு. மறுபடியும் இன்னொரு குரூப் போயிட்டு இருந்துச்சு, பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க. கண்ணால் பார்க்க முடியலை, பாட்டு காதில் கேட்குது, காதில் விழுந்துகிட்டே இருக்குது, அவங்க பேசுகிறதெல்லாம். இதனால் தொந்தரவாக போச்சு. ஒரு துணியை எடுத்தான், காதையும் கட்டிட்டான். கண்ணை கட்டியாச்சு, காதை கட்டியாச்சு. கொஞ்சம் நேரம் ஆச்சு. அங்கே நிறைய அந்த நந்தவனம், அந்த மலைப்பகுதியில் நிறைய அழகான பூக்கள் இருக்குது, நல்ல நறுமணம் வருது. அந்த நறுமணம் அப்படியே மூக்குள்ளே போகுது, ஒரு சுகந்தம் கிடைக்கிது. இது என்னது பெரிய தொந்தரவாக போச்சு, மூக்கையும் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுத்து மூக்கை கட்டிட்டான். இப்போ என்னெல்லாம் ஓட்டை இருக்கோ எல்லாத்தையும் கட்டியாச்சு, கண்ணு காது மூக்கெல்லாம் கட்டியாச்சு. இப்போ எந்த தொந்தரவும் கிடையாது. அமைதியாக உட்காந்தான், தியானம் பண்ணிகிட்ருக்கான். அப்போ மனசு சொல்லுச்சு, நேற்று காலையில் இந்நேரத்துக்கு அவங்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ எதையும் பார்க்கல, எதையும் கேட்கல, எந்த சுமல்லும் அவனுக்கு கிடையாது, மனசு மட்டும் விழிச்சிருக்குது. நேற்று காலையில் இதே டைமில் அவங்கெல்லாம் பஜனை பாடிட்டு போனாங்கல்ல அப்படின்னு மனசு சொல்லும். இந்த மனசை எந்த துணி எடுத்து கட்டுறது? அதுதான் தனித்திரு. தனித்திருக்கும் பொழுது மட்டும்தான் இது வந்து ப்ராக்டிக்கலாக நமக்கு அப்ளிகபிள் ஆகும். தனித்திருக்க பழகும். தனித்திருக்கு அப்படிங்கிறது சரியாக புரிஞ்சுக்கணும். தனித்திரு என்றால் வெளிப்போடு இருக்கணும், எல்லா காரியத்தையும் பண்ணணும், உலகத்தில் இருக்கணும், ஃபேமிலியில் இருக்கணும், எல்லா செயல்களையும் செய்யணும். ஆனாலும் இது எனக்கு சொந்தம் இல்லாதது, எனக்கு சொந்தமானது அந்த டிவைன். இதுதான் தனித்திருக்கிறது. தனித்திருப்ப சரியாக புரிஞ்சுக்கிறேன்ட்டு தனிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு செய்யக்கூடிய கடமையிலேருந்து விலகி இருக்கிறது
அது தனித்திருத்தல் கிடையாது. ஸோ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. தூங்குக நீ என்கின்றாய் தூங்குவனோ, தனித்திருக்க சொல்கிறீங்கல்ல, தூங்குவனோ எனது துறை வரும் ஒரு தருணம் இதில் துக்கம்தான் வருமோ. யார் அந்த துறை? அந்த ஸ்ரீராமகிருஷ்ணர், அந்த பகவான், அந்த நான் விரும்பக்கூடிய, அந்த எனக்கு பிரியமான, எனக்கு சொந்தமான அந்த பகவான் வரும்பொழுது நான் தூங்குவனோ. ஏங்கினி நான் தனித்திருக்க வேண்டும், அதனால் நான் தனிச்சிருக்கணும். ஆதலினால் என்னுடைய தூக்கமெல்லாம் நின்னுடையதாக்கி, என்னுடைய தூக்கமெல்லாம் உன்னுடையதாக்கி ஏங்கல புறத்தே போய் தூங்குக நீ தோழி. தோழிக்கு சொல்கிற மாதிரி பாடல்கள் இருக்குது. அதாவது எப்போதும் விழிப்போட இருக்கணும். இறை காட்சி யாருக்கு எப்போ அவருடைய அனுகிரகம் கிடைக்கும் தெரியாது. எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்கணும், எப்பொழுதும் விழிப்போடு இருக்கணும். கோஜாகரி பூஜைன்னு ஒன்று இருக்குது நம்ம ராமகிருஷ்ண மிஷனில் அல்லது கல்கட்டாவிலலாம் ஒரு பிரபலமான ஒரு பூஜை. கோஜாகரி பூஜை, லக்ஷ்மி பூஜைன்னு பேர். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, கோ ஜாகர்த்தி, கோ ஜாகர்த்தி, கோன்னா கஹா, யார் வெளிப்போடு இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வருவான்னு அர்த்தம். கோஜாகரி. அப்போ யார் விழிப்போடு இருக்கிறோம், இறை அனுபூதி பெறுவதற்காக விழிப்போடு இருக்கிறோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு செயல்லையும் அவருடைய சாநித்தியம் நமக்கு உணரணும். அந்த விழிப்புணர்வு நமக்குள்ளே இருக்கணும். நம்ம உடம்புக்குள்ளே பகவான் நம்முடைய சிரஸில் இருக்காருன்னு அதாவது நம்முடைய யோக சாஸ்திரமெல்லாம் சொல்லுது. அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி ஆகிய கடைசியாக சகசிராரத்தில் அந்த பகவான் இருக்கிறாரு. மெடிடேஷன் பண்ணும்பொழுது இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பகவானை அந்த இடத்துக்கு பேர் சித் சபைன்னு பேர். இன்னொரு பேர் என்னது? சித் சபை. நம்ம எங்கே இப்போ கேள்விப்பட்டிருக்கோம் இந்த சித் சபையை? நடராஜர் கோயிலில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சித் சபைன்னு. அந்த சித் சபை அப்படிங்கிறது என்னது? நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இடம் தான் சித் சபை. அங்கே என்ன இருக்குது? ஒரு பிரகாசம் இருக்குது. அதுக்கு பேர் ஆன்ம பிரகாசம் இருக்கிறது. அந்த ஆன்ம பிரகாசத்துக்கு ஒரு லாக் இருக்குது, ஒரு டோர் இருக்குது, அதுக்கு ஒரு பூட்டு போட்டு வச்சுருக்குறாங்க. அந்த பூட்டை திறக்கிறதுக்கு ஒரு சாவி இருக்கிறது. சாமி எங்கே கிடைக்குன்னு சொல்லுங்கள், உடனே வாங்கிட்டு வந்துடுறேன். பூட்டு போட்டு லாக் பண்ணியிருக்குது அந்த அருள் பிரகாசம். அந்த பூட்டை திறக்கிறதுக்கு ஒரு சாவி இருக்கிறது. அந்த சாவிக்கு பேர் அருள், அனுக்கிரகம், இறைவனுடைய அனுக்கிரகம். அந்த அருள் என்ற சாவியால் அந்த பூட்டை நம்ம திறக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த வித்தை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தனித்திருக்கணும், பசித்திருக்கணும், வெளிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ரமண மகரிஷி படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும். அவருடைய சாநித்தியத்தில் போய் அமர்ந்தாலே போதும், நம்ம யாரும் எதுவும் கேள்வி கேட்க வேண்டியில்லை. அவர் எப்போதும் ஆழ்ந்த நிஷ்டையில் இருப்பார். ஒரு நாள் ரமண மகரிஷி ஆசிரமத்தில் உட்கார்ந்துருக்கிறார். ஒரு இளைஞன் போனான். நிறைய பக்தர்கள் அன்றைக்கி வந்திருந்தாங்க. எல்லாரும் அமைதியாக அவருடைய சாநித்தியத்தில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அவர்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியுது. பகவான் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது அந்த பக்தர்களுக்கு தெரியுது. இதுதான் அங்கே நடக்கக்கூடிய, தினசரி நடக்கக்கூடிய மேஜிக். இப்போ யாரும் எதுவும் கேள்வி கேட்கலை, அமைதியாக அவரை பார்த்துட்ருக்குறாங்க. அங்கே ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்ருக்குது. அவரும் பார்த்துட்ருக்கார், இந்த பக்தர்களும் பார்த்துட்ருக்காங்க. அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. இது புஸ்தகத்தில் விவரிக்க முடியாது, இது அனுபவம். ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆகுது. எல்லா பக்தர்களும் வரிசையாக எழுந்து வெளியில் போகிறாங்க. அந்த கடைசியாக அந்த இளைஞன் உட்காந்துருக்கிறான். எல்லோரும் போகட்டும், இப்போ போய் நான் பகவான்கிட்ட பேசலான்னு அவன் உட்காந்துருக்கான். எல்லோரும் போனாங்க. இவன் எழுந்து போயிட்டு இந்த பகவான்கிட்ட போயிட்டு ஒரு கேள்வி கேட்டான். சுவாமி, இந்த திருவண்ணாமலை தானே தவம் செய்வதற்கு மிக சாலச்சிறந்த இடம். இந்த இடம் ரொம்ப பவித்திரமாக இருக்குது. இந்த இடம் ரொம்ப பொருத்தமான இடம் தானே அப்படின்னு கேட்டான். அப்படி அல்ல, இதுவும் இருக்கலாம், வீட்டில் இருந்தும் தவம் செய்யலாம்னு சொன்னார். நீ சொல்கிறதும் சரி,
ஆனால் வீட்டில் இருந்தும் தவம் செய்யலாம், எங்கிருந்தாலும் தவம் செய்யலாம் அப்படின்னு சொன்னார். இப்போ அவனுக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு. அப்படி என்றால் நீங்கள் ஏன் மதுரையை விட்டு இங்கே வந்தீங்க? அடுத்த கேள்வி கேட்குறான். ரொம்ப புத்திசாலி பையன். நீங்கள் தவம் செய்கிறதுக்காகத்தானே மதுரையில் இருந்தீங்க. இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் தெற்கு வாசலுக்கு பக்கத்துலேயே அவருடைய வாழ்ந்த வீடு இருக்குது. எந்த இடத்துல அவருக்கு அந்த ஆத்ம தரிசனம் கிடைச்சதோ, எந்த இடத்துல அந்த ஒரு ஃபைனல் கால் வந்ததோ, அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு தான் திருவண்ணாமலைக்கு வர்றார். அந்த இடத்த இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் மதுரையிலே இருந்து தியானம் பண்ணியிருக்கலாமே, எதுக்காக திருவண்ணாமலைக்கு வந்தீங்க? நீங்கள் என்னை வீட்டில் இருந்து தியானம் பண்ண சொல்கிறீங்கல்ல, நீங்கள் ஏன் வந்தீங்க? அப்பா அவர் சொன்ன பதில் ரொம்ப முக்கியமானது. நான் உன்னே மாதிரி யார்ட்டையும் கேள்வி கேட்டுகிட்டு இருக்கலையே, இது சரியா அது சரியா, இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டையும் கேள்வி கேட்கலையே. எனக்கு ஒரு இறை கால் வந்தது, ஒரு சக்தி வந்தது, ஒரு அழைப்பு வந்தது, உடனே புறப்பட்டு வந்துட்டேன். அடுத்த வேலை என்ன நடக்கும், நான் எங்கே போவேன், எங்கே தங்குவேன், யார் எனக்கு சோறு போடுவா, என்ன எனக்கு கிடைக்கும், அது எல்லாத்தையும் சகிச்சிக்கக்கூடியது எனக்கு வலிமை இருந்தது. எல்லாத்தையும் அதை நான் ஏற்றுக்கொண்டு தான் நான் வந்துடுறேன். இப்போ நீ என்ன பண்ணுற? நீ கேள்வி கேட்குற. உனக்கு இன்னும் பூரண நம்பிக்கை கிடையாது, நீ கேள்வி கேட்குற. இந்த மாதிரி நான் கேள்வி கேட்கலை. சாதகருடைய வாழ்க்கையில் இது போன்ற தருணங்கள் வரும். அப்போ கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா சாதிக்க முடியாது. வாழ்க்கையில் ஒரு முடிவை ஸ்திரமாக எடுக்கிறோம் அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கணும். அந்த இறைவன் மேலே பூரண நம்பிக்கையோடு, அந்த நம்பிக்கையோடு செய்துக்கிட்டே போகணும். இது நடக்குமா நடக்காதா, ஒரு ஜோசியக்காரன்ட்டு போய்ட்டு நல்ல நாளில் பார்க்குறது, அல்லது ஏதாவது ஒரு தடங்கள் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கேட்கலாம், இவர்கிட்ட கேட்கலாம். அப்படி 10 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு 10 டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வரும். எதை ஃபாலோ பண்ணணும்னு தெரியாமல் போயிடும். அப்படியெல்லாம் போகும் பொழுது எந்த விஷயத்தையும் நம்மளால் சாதிக்க முடியாது. அப்போ தெளிவு இருக்கணும், பகவான் மேலே பூரண நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அந்த ஒரு அழைப்பு குரல் கேட்டது, உடனே புறப்பட்டு நான் எங்கே வந்தேன், திருவண்ணாமலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இது கவனத்தில் வைக்க வேண்டியது. அப்போ மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு, தனித்திருப்பதற்கு எங்கே இருந்தாலும் செய்ய முடியும், எங்கே இருந்தாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆச்சாரியர்கள், இந்த அருளாளர்கள் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு வாங்க. ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த அமுத மொழிகளில் படித்து பார்த்தேன். இந்த தனிமையை பற்றி எங்கேவாது ஏதாவது சொல்லியிருக்காருன்னு பார்த்தா ஒரு 15 பக்கத்துக்கு ஒரு முறை இந்த தனிமையை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எல்லா இடத்துலையும் இந்த தனிமையை பற்றி அதிகமாக வலியுறுத்தி பேசுகிறார் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர். ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட நிறைய இளைஞர்களாக வர்றாங்க. ராக்கால் மகாராஜ், சுவாமி பிரம்மானந்த, சுவாமி விவேகானந்தர், பிரேமானந்தர் இவர்கள்லாம் வருகிறார்கள். சில நாளைக்கு அவர்களை இங்கே இரவு தங்கிக்கோ அப்படிம்பார். இரவில் அங்கே தங்கியிருப்பாங்க. இரவில் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தூங்கிட்டு இருப்பாங்க. 12-1 மணிக்கு இவர்கள் போய் ராமகிருஷ்ணர் அவர்களெல்லாம் எழுப்பி, என்ன தூங்குவதுக்கு வந்தியா? ராத்திரியில் என்ன பண்ணுவோம், தூக்கம் தான் வேணும். தூங்குறதுக்காக எழுந்து உட்கார வச்சு என்ன பண்ணுவார், அம்பிகையை தியானம் பண்ணு. அவருக்கு தூக்கம் வராது, எழுந்துக்குவார். யாராவது பக்கத்தில் உட்கார வச்சு நாம சொல்லுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். யாரும் கிடைக்கல, நேராக கேட்டுக்கு போவார். வாட்ச்மேன் இருப்பான், அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நாம சொல்லு, நான் கேட்குறேன். அப்போ இறை நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கணும், விழிப்போடு இருக்கணும், விழிப்போடு இருக்கணும். யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, பகவத்கீதையில் தான். யார் ஒருவன் உலகமெல்லாம் வெளிச்சிருக்கும்போது யோகி ஆழ்ந்த தியானத்தில் இருப்பான். அப்போ விழிப்புணர்வு என்பது, அந்த தனிமை என்பது எப்பொழுதும் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸ்ரீராமகிருஷ்ணன் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறார்? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சில நாட்கள் தனிமையில் இருங்க. பக்தர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறார்? 1 நாளோ 2 நாளோ 3 நாட்களோ வீட்டை விட்டு வெளியில் போய் செல்ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, இப்போ அதை சேர்த்துக்க வேண்டியிருக்கு, இதை அவர் சொல்லலை. வீட்டை விட்டு வெளியில் போய் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் நம்மளால் 1 நாள் இருக்க முடிஞ்சால் போதும், அல்லது அரை நாள், அல்லது 1 மணி நேரம், ஏதாவது அவர்களால் முடிஞ்சது செய்யணும். ஆனால் தனித்திருந்து இருக்க பழகணும்.
தனித்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. ஒரு சின்ன செடி வச்சு வளர்க்கும் பொழுது அது வந்து சரி சுற்றி வேலி போடலைன்னா ஆடு மாடு வந்து மேய்ஞ்சிடும். அதுக்காக என்ன பண்ணணும், சுற்றி ஃபென்சிங் போடணும். அந்த ஃபென்சிங் என்னது, நம்ம வாழ்க்கையில் சாதனை காலங்களில் நமக்கு ஒரு கட்டுப்பாடு நமக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. அந்த கட்டுப்பாடு எதுக்கு, அந்த நம்ம ஸ்திரமாக அந்த சாதனையில் ஈடுபடுவதற்கு அந்த கட்டுப்பாடுகள் தேவை அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்லுவார், பலாப்பழத்தை அறுக்கும்போது என்ன பண்ணணும், கையில் எண்ணெய் பூசிட்டு பலாப்பழத்தை இருக்கணும். அங்கே ஒருத்தர் சொல்கிறார், சுவாமி எண்ணெய் பூசுறதுக்குள்ளே இந்த வாழ்க்கையே முடிஞ்சு போக மாட்டிருக்கு அப்படிங்கிறது. பலாப்பழத்தை அறுக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் பூசிட்டு, அந்த எண்ணெய்ங்கிறது என்னது, பக்தி, பகவான் மேலே பூரண பக்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் போகணும். எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அதாவது தனிமையில் இருந்து சாதனை பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. பரிசமணியை எப்படியாவது கஷ்டப்பட்டு பரிசமணியை தொட்டு பொண்ணாகிடு. பரிசமணியை வச்சு தொட்டுட்டோம்னா, இரும்பை போய் தொட்டுட்டோம்னா அது பொண்ணாகிடும். பொண்ணு ஆன பிறகு அதை தூக்கி மண்ணுக்குள்ளே போட்டாலும் 1000 வருஷம் ஆனாலும் அது பொண்ணாக தான் இருக்கும். அது மாதிரி உலகத்தில் தனிமையிலிருந்து முதல்ல பகவானை அடைஞ்சிடு, அப்புறமா நீ உலகத்துக்கு வா, எல்லா காரியத்தையும் பண்ணு அப்படின்னு ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார். அதாவது பாலை போனது நம்ம மனசு எப்படி இருக்குமா, பால் மாதிரி. இந்த பாலோட தண்ணி சேர்த்துட்டோம்னா ரெண்டும் கலந்து போயிடும், பிரிக்க முடியாது, ரெண்டும் மிக்ஸ் ஆகிடும். அப்போ மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவர் வந்து ஒரு வழி சொல்லி கொடுக்குறாரு. இந்த பால் என்ன பண்ணணும், நல்லா காய்ச்சிடணும். காய்ச்சி என்ன பண்ணணும், உர ஊற்றி வச்சிடணும். கொஞ்சம் ஒரு சில மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடணும். தனிமை, ஏகாந்தே. பால் உர ஊற்றி வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருந்தால் தயிர் ஆகாது. ஏகாந்தே சுகமாசியதாம், தனிமையில் வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்து அதை கடையணும். பல வீடுகளில் இப்போ அந்த பல பேருக்கு தெரியாது, தயிர் கடையில் கூட தெரியாது, எல்லாமே இன்றைக்கி ஆன்லைன். அதை எடுக்கணும். இந்த வெண்ணெயை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டினா மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். பால் அதே பால் தான், இப்போ என்னவா மாறி இருக்குது, வெண்ணெயாக மாறி இருக்குது. வெண்ணெய் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டால் மிக்ஸ் ஆகாது. அது மாதிரி ஒன்றை நீயே மாற்றிக்கோ. நீ பாலாக இருக்கிற வரைக்கும் உலகத்தில் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். நீ வெண்ணெயாக மாறு. என்ன பண்ணணும், சாதனைகள் பண்ணு, தனிச்சிருந்து சாதனைகள் பண்ணு. ஒன்றை நீயே உயர்த்திக்கோ, ஒன்றை நீயே தாழ்த்திக்காத. அப்போ ஒன்று நம்மளை உயர்த்திக்கணும். அப்போ குறைஞ்சது 3 நாள் அல்லது அப்போ மனமாகிய தயிரிலிருந்து அந்த பால்லேருந்து என்ன பண்ணணும், ஞானம் பக்தி அப்படிங்கிற வெண்ணெயை எடுக்கணும். எடுத்து என்ன பண்ணணும், அப்போ ஞானம் பக்தி வந்துருச்சுன்னா எங்கே இருந்தாலும் பந்தப்பட மாட்டோம். அதைத்தான் ரமண மகர்ஷி சொல்கிறார், வீட்டிலிருந்து கூட சாதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இல்லறத்தில் இருந்தாலும் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியை கொடுக்குறார் ஸ்ரீராமகிருஷ்ணர். யார் எங்கிருந்தாலும் அந்த இறைவனை அடைய முடியும், ஆனால் சாதனை செய்யணும் அப்படிங்கிறது. தூய பக்தி, எப்படியாவது பகவான்கிட்ட தூய பக்தியை அடைஞ்சிடணும் அப்படிங்கிறது. தூய பக்தி இல்லைன்னா கதி மோட்சம் இல்லை. பூரண சரணாகதி, பியோர் டிவோஷன் டு காட். எனக்கு எதுவுமே வேண்டாம் பகவானே, நீ தான் வேணும் அப்படின்னு சொல்ல தெரியணும் அப்படிங்க சொல்கிறார். ஸோ இல்லறத்தில் இருந்துக்கிட்டே இறைவனை அடைய முடியுமா அப்படின்னு ஒரு பக்தர் கேட்குறார். நிச்சயமாக முடியும், அஷூரன்ஸ் கொடுக்குறார் ஸ்ரீராமகிருஷ்ணர். நிச்சயமாக முடியும். பிரார்த்தனை பண்ணு, நாம ஜபம் சொல்லு, சரணாகதி பண்ணு. இதை 3 சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டெப் அவர் என்ன சொல்கிறது தான் தனிமை. முடிஞ்ச வரைக்கும் குறிப்பிட்ட ஒரு நாளில் வெளியில் இருந்து இல்லறத்துலேருந்து விலகி இருந்து தனிமையிலிருந்து ஸ்தவம் பண்ணு. ராமகிருஷ்ணர் எம்ஃபசிஸ் நிறைய அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். ஏகாந்தே சுகம் ஆசியதா. ஸோ இறைவனிடம் மனசை செலுத்துறது எப்படி அப்படிங்கிறது கேள்வி வருது. அப்படின்னா இறைவனுடைய நாமத்தை தொடர்ந்து ஜப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தனிமையிலேருந்து என்ன பண்ணணுங்கிறது தெரியணும் இல்லையா? தனிமையில் இருக்கணும்னு சொல்லிட்டீங்க, தனிமையிலேருந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா இறைவனுடைய நாமத்தை ஜப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாரதாம்மா சொல்லுவாங்க, ஜப்பாத் சித்திஹி. ஜபத்தின் மூலமாகவே, இறை நாமத்தை சொல்வதன் மூலமாகவே நிறைநிலை அடையப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது தூய பக்தர்களையோ சாதுக்களையோ
மகான்களையோ நாடி செல்ல வேண்டும். நம்ம பார்த்துருக்குறோம். சத்வித்வான் உபசிருப்சியதா ஆச்சாரிய சொல்லி கொடுத்துருக்கார். அப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது அதையும் செய்யணும். ஆரம்ப வாழ்க்கையில் அந்த சாதனை காலத்தில் ஆரம்ப கட்டத்தில் தனிமையை நம்ம பழகலை அப்படின்னா நம்ம பெரிய முன்னேற்றம் இருக்காது. ஸோ அந்த ஏகாந்தம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் முக்கியமானது. ஸ்ரீராமகிருஷ்ணர் இது பெங்காலியில் சொல்லுவார், மொனே வனே கோனே, சிம்பிளாக சொல்லிடுவார். இது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மொனே வனே கோனே, சாமி எப்படி சாதனை பண்ணுறது, இறைவன் எங்கே தியானம் பண்ணுறன்னு ஒரு பக்தர் கேள்வி கேட்டார். ராமகிருஷ்ணன் சொன்ன பதில் பெங்காலியில் மொனே வனே கோனே அப்படின்னு. என்ன சாமி ஒன்றுமே புரியலையே. மொனே அப்படின்னா மனதில், வனே அப்படின்னா ஏதாவது ஏகாந்தமான இடத்தில், கோனே அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல கார்னரில் வீட்டில் நமக்கு பகவானை சிந்தனை பண்ணுறதுக்குன்னு ஒரு சின்ன கார்னரில் ஒரு இடம் வச்சிடணும் வீட்டில். அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணணும். அப்போ இறைவனை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். பகவான் மட்டும்தான் உண்மை, மற்றதெல்லாம் நிலையற்றது அப்படிங்கிற பூரண நம்பிக்கை இருக்கணும். ஒருத்தர் பக்தர் கேட்குறார், சுவாமி இல்லறத்தில் வாழ்கிறது எப்படி அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி கேட்குறாரு. எல்லா கடமையும் செய்யி மனசை பகவான்கிட்ட வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு, பணக்கார வீட்டு வேலைக்காரி மாதிரி இரு, பணக்கார வீட்டு வேலைக்காரி மாதிரி ஒன்று வச்சுக்கோ. பணக்கார வீட்டு வேலைக்காரி என்ன பண்ணுவா, அவள் வந்து கிராமத்தில் எங்கேயோ வீடு, ஒரு குடிசை வீட்டில் இருக்குப்பா, அவருக்கு சில குழந்தைகள் இருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுவார், இந்த பணக்கார வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பா, எல்லா வேலையும் செஞ்சுட்ருப்பா. அந்த பணக்கார வீட்டு பிள்ளைங்கள்லாம் எடுத்து கொஞ்சுவா, என் ஹரி என்க அப்படின்னு சொல்லிட்டு என் ராம் ஹரின்னெலாம் பேர் சொல்லி கூப்பிடுவா. ஆனால் மனசில் ஓரத்தில் மனசில் என் பிள்ளைங்கள்லாம் கிராமத்தில் இருக்குது, இது எனக்கு சொந்தமில்லை, கொஞ்ச நேரம் வேலை பார்த்து நம்ம கிராமத்துக்கு போகணும் அப்படிங்கிறது. அது மாதிரி இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம், எல்லா கடமையும் செய்யணும், மனசில் ஒரு அண்டர் கரண்ட் ஓடிட்டுருக்கணும். நான் அந்த பகவானுக்கு சொந்தமானவன், அந்த பகவான் எனக்கு சொந்தமானவர், இந்த பகவான் வந்து எனக்கு சொந்தமானவர், நான் அவருக்கு சொந்தமானவன் அப்படிங்கிற நம்ம இருக்கணும். இந்த ஆமை பார்த்துருப்பீங்க, கடலில் இருக்க ஆமை, அது தண்ணிக்குள்ளே தான் ஆமை இருக்கும், அதோட மனசு எங்கே இருக்கும், அதோட முட்டை மேலே இருக்கும். அந்த முட்டை வந்து கரையில் வெளியில் எங்கேயோ வச்சுருக்கோம், தண்ணிக்குள்ளே இருந்தே முட்டை மேலே மனசு வச்சு அந்த முட்டையை வந்து குஞ்சு பறிக்க வைக்கும். இதெல்லாம் ஆமையோடது. அப்போ மனசு, அந்த ஆமை தண்ணிக்குள்ளே தான் இருக்குது, மனசு வெளியில் இருக்குது. அது மாதிரி உலகத்தில் நீ இரு, மனசை மட்டும் பகவான்கிட்ட வச்சுக்கோ. தனிமை, ஏகாந்தே சுகம் அப்படிங்கிறது. எவ்வளோ விஷயங்கள் தனிமையை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணன் அதை தான் சொல்கிறார், வள்ளலாரும் அதை தான் சொல்கிறார், ரமண மகர்ஷி எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேர், இன்னும் நீங்கள் தேடி பாருங்கள், இது போன்ற அருளாளர்கள் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கலாம். அப்போ எல்லா அருளாளர்களும் என்ன சொல்கிறாங்க, சாதனை காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பீரியட் நம்ம தனித்திருக்க பழகணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கோடிட்டு காட்டுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். பகவத்கீதையில் இதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கான்னு பார்க்கும் பொழுது அங்கேயும் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. யோகி இஞ்சி சததம் ஆத்மானம் ரகசி ஸ்திதா ஏகாக்கி யதச்சித்தாத்மா நிராசீர பரிகிரஹா அப்படின்ட்டு 6வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகம் என்ன சொல்லுது, தியான யோகத்தை நாடுபவன் யாரும் காணாமல் தனியாக இருந்து கொண்டு. அங்கே என்ன சொல்கிறாரு ஸ்ரீகிருஷ்ணர், தனிமையை பற்றி சொல்கிறார். தனியாக இருந்து கொண்டு புலன்களையும் உடம்பையும் வசப்படுத்தி ஆசைகளை விட்டு உடைமைகள் எதுவும் இல்லாதவனாக மனதை ஒன்று திரட்ட வேண்டும். அப்போ எல்லா அருளார்களும் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, தனிமையை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, தனிமையில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறாங்க. யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்சமை பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சச்ச மேன பிரணஷ்யதி. இதுவும் பகவத்கீதையில் 6வது அத்தியாயம் 30வது ஸ்லோகம் என்ன சொல்லுது, யார் என்னை எல்லாவற்றையும் என்னிலும் காண்கிறானோ அவனுக்கு நானும் மறைவதில்லை, அவனும் எனக்கு மறைவதில்லை. எங்கிருந்தாலும் அந்த அந்த அவருடைய கனெக்ஷன் இருக்கணும். பகவானுடைய கனெக்ஷன் இருக்கும் பொழுது நம்ம வந்து விலகி போக மாட்டோம். நாஸ்தி புத்திர் அயுக்தஸ்ய நச்சா யுக்தஸ்ய அச்சாயுக்தஸ்ய பாவனா நச்சா பாவயத சாந்தி அசாந்தஸ்ய குதஹா சுகம் அப்படின்னு ஒரு கேள்வி போடுறாரு ஸ்ரீகிருஷ்ணன். என்ன பண்ணுறாரு, ஒருமைப்படாத மனதை உடையவனுடைய புத்தி விழிப்பு பெறாது. மனசு ஒருமை இல்லைன்னா புத்தி விழிப்புணர்வு வராது, அவேர்னஸ் வராது. புத்தி விழித்து எழாமல் ஒருவனால் தியானம் செய்ய முடியாது.
இந்த அவேர்னஸ் நமக்கு வரல அப்படின்னா மெடிடேஷன் பண்ண முடியாது. தியானம் செய்யாதவனுக்கு மன அமைதி கிடைக்காது. தியானம் செய்யலைன்னா என்ன வராது? மனசு அமைதி அடையாது. மன அமைதி இல்லாதவனுக்கு இன்பம் எங்கே? யார் கேட்குறார்? ஸ்ரீகிருஷ்ணர். எவ்வளவு ஸ்ரீகிருஷ்ணரும் சரி, இன்னும் எத்தனை அருளாளர் வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க, எல்லாரும் ஒரே குரலில் தான் பேசுகிறாங்க, ஒரே மாதிரி தான் சிந்தனை பண்ணுறாங்க. ஆன்மீக வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னா தனிமை என்பது பழகணும் அப்படிங்கிறது. ஒரு குட்டி கதை. ஒரு அரசன், அந்த அரசனுக்கு ஒரு வேலைக்காரன் தான். ரொம்ப ஸ்ரத்தையோடு எல்லா காரியங்களையும் பண்ணுவான், எல்லா வேலையும் செய்வான். அரசனுக்கு ரொம்ப பிரியமான இருந்தான். கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறா இந்த அரசன், நீ எவ்வளோ நாளைக்கு வேலைக்காரனாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பதவி உயர்வு கொடுத்துக்கிட்டே வர்றார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரும் பொழுது அரசனுக்கு அடுத்த நெக்ஸ்ட் பர்சனாக ஆகிடுறார். யார்? வேலைக்காரனாக இருந்தவர் இப்போ என்ன ஆகிட்டார்? நம்பர் 2 ஆகிட்டார். நெக்ஸ்ட் பர்சன் அவர் தான். அரசருக்கு அப்புறம் நாட்டை பரிபாலனை பண்ண போகிறதே அவர் தான். அப்படி ஒரு நிலைக்கு வந்துடுறார். இது என்னாச்சு? கூட இருந்த மற்ற மந்திரிகளுக்கெல்லாம் ஒரு கோபம், பொறாமை வந்துருச்சு. இது என்னது? வேலைக்காரனாக இருந்தவனை அரசருக்கு ஈக்குவலாக கொண்டு வந்து வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. வழக்கமாக நடக்கிறது தானே. கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இவர் எப்படி நீங்கள் வச்சுருக்கலாம், இவர் சரியில்லை அப்படி பண்ணி ஏதாவது சொல்கிறாங்க. இப்போ அரசர் கவனமாக எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டார். நீங்கள் எல்லோரும் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை எனக்கு சொல்லலாம். அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் இதே டைமில் என்னுடைய அந்த பண்ணை வீட்டுக்கு வந்துடுங்க. இங்கே வேண்டாம், அந்த பண்ணை வீட்டுக்கு வந்துடுங்க. ஏன்னா ராஜாங்க சமாச்சாரம் இல்லையா, தனியாக பேசணும். நீங்கள் அங்கே வந்துடுங்க, எல்லோரும் அந்த நேரத்துக்கு அங்கே வந்துடுங்க, எல்லா மந்திரியும் அங்கே வந்துடுங்க, அங்கே பேசுவோம். சரி, சொல்லியாச்சு. போயிட்டாங்க, எல்லோரும் போயிட்டாங்க. அடுத்து எல்லோரும் போனதுக்கப்புறம் ராஜா ஒருத்தரை கூப்பிட்டு அந்த பண்ணை வீட்டுக்கு நீங்கள் எல்லோரும் நடந்து தான் வரணும் ஒரு கண்டிஷன் போட்டார். நீங்கள் யாரும் காரில் வரக்கூடாது, 2 வீலரில் வரக்கூடாது. என்ன வரணும்? நடந்து தான் வரணும். இந்த அரண்மனையிலேருந்து இந்த பண்ணை வீடு ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும். நடந்து தான் போகணும். குறிப்பிட்ட நேரத்துக்கு வர சொல்லிட்டார். அது ராஜா என்ன பண்ணார்? ஒருத்தரை கூப்பிட்டு அந்த பண்ணை வீட்டுக்கு போகிற வழியில் எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல நல்ல ஹோட்டல் ஏற்பாடு பண்ணுறாரு, ஒரு இடத்துல நல்ல சினிமா தேட்டர் ஏற்பாடு பண்ணுறாரு, ஒரு இடத்துல நல்ல ஆடம்பரமான மால் இருக்குது, இன்னொரு இடத்துல இதான் இந்த மாதிரி நிறைய கேளிக்கை வசதிகள்லாம் வரிசையாக ரெடி பண்ணி வச்சுட்டார். அந்த வழியில் முந்தின நாளே எல்லாம் தயாராக இருக்குது. அந்த அடுத்த நாள் அந்த மந்திரிகளெல்லாம் வரிசையாக அப்படி நடந்து போகிறாங்க. முதல்ல போகிறாரு, அழகாக ஒரு ஸ்மெல் வருது, நல்லா சமைக்கக்கூடிய அந்த ஸ்மெல் வருது, ஹோட்டல்லேருந்து ஸ்மெல் வருது. ரொம்ப அது ஆர்வத்தை தூண்டுது, சாப்பிடுங்கிற ஆர்வத்தை. ஒருத்தர் உள்ளே போனார், திருப்தியாக சாப்பிட்டாரு. காசு எடுத்து கொடுத்து எவ்வளோன்னு கேட்டார். இல்லை எல்லாம் ஃப்ரீ அப்படின்னாங்க. ஃப்ரீயா? எல்லாம் இலவசம் அப்படின்னாங்க. இங்கே இந்த கடையில் மட்டும் கிடையாது, நீங்கள் போகிற வழியில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு இலவசம்தான் அப்படின்னாங்க. அப்படியே எல்லாச்சும் ஆள் டவுன் ஆகிடுச்சு. அடுத்து எங்கே வந்தால் யாரை பார்க்க போகிறோம், எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு எல்லாம் மறந்து போச்சு. அடுத்த கடைக்கு போனார், வேணுங்கிற துணியெல்லாம் வாங்கினார், அடுத்த கடைக்கு போனார், ஒரு சினிமா தேட்டருக்கு போனார், படம் பார்த்தார். இப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடியும் பொழுது அப்போ ஞாபகம் வருது, அரசரை பார்க்கணுமே. போய் சேர அதுக்குள்ளே அங்கே மீட்டிங்கே முடிஞ்சு போச்சு. இப்படி எல்லாச்சு. எல்லாரும் ஏதாவது ஒரு காரணத்தில் ஏதாவது ஒரு கடையில் போய் சிக்கிட்டாங்க. ஆனால் யார் மட்டும் போகலை? யார் ஒருத்தர் அந்த 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 வேலைக்காரனாக இருந்து மேலே வந்தாரோ அவர் எந்த கடைக்கும் போகலை, எந்த கேளிக்கைக்கும் போகலை. நேராக குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி நேராக போனார். அரண்மனைக்கு போய் சேர்ந்தார், டைமுக்கு போய் சேர்ந்தார். மற்றவங்கெல்லாம் 2-3 மணி நேரம் லேட்டாக வந்தாங்க, இவருக்கு போனார். அப்போ பார்த்து கேட்குறாங்க. மற்றவங்கெல்லாம் அப்படி போயிட்டு முகத்தை தொங்க போட்டு நிற்கிறாங்க. கேள்வியே கேட்க முடியாது. ஏன்னா சொன்ன நேரத்துக்கு நீங்கள் வரலையே. யார் வந்திருக்கிறா? அந்த கடமையில் கண்ணியமாக இருக்கிற அந்த பொறுப்பில் இருக்கவங்க வர்றாங்க. அதாவது உண்மையான பக்தர்கள். நீங்கள் உண்மையிலேயே ஆன்மீக சாதகர்களா? நமக்கு நம்மளே கேட்கணும். ஆன்மீக சாதகர்கள் இன்பம் தரும் எந்த விதமான கவர்ச்சியிலும் நம்ம மனசை கொண்டு போகக்கூடாது. வாழ்க்கையில் பகவான் நமக்கு நிறைய அந்த கடைகள்லாம் வச்சு கொடுத்துருக்கார் நம்மளை சுற்றி. எல்லாம் அந்த காலத்தை விட இன்றைக்கி பெரிய ஒரு போராட்டம். ஏன்னா அவ்வளோ கஷ்டமான ஒரு காலகட்டம் இது. அத்தனையிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா அந்த சாதகனா அப்படின்னா நீங்கள் எந்த விதமான கவர்ச்சிகளாம் ஈர்க்கப்படாமல் பகவானை தவிர வேறு எதுவும் எனக்கு வேணான்னு நம்ம சொல்ல தெரியணும். அதுக்கு பேர் தான் ஏகாந்தே சுக்கமாசியதா அப்படிங்கிறது. ஸோ இன்றைய
உபதேசம் ஏகாந்தே சுகமாசியதாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த உபதேசம் அடுத்த வாரம். அதாவது ஒரு பக்தர் வந்துட்டு சிந்து நதிக்கு போயிட்டு வந்தார். நம்ம தினசரி பூஜை பண்ணும்போது ஒரு மந்திரம் சொல்லுவோம், கங்கே ச யமுனே சைவ கோதாவரி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு அப்படின்னு சொல்லிட்டு தினசரி பூஜையில் சொல்லக்கூடிய மந்திரம். நமக்கு மற்ற தீர்த்தமெல்லாம் கிடைக்குது, கங்கை தீர்த்தம் கிடைக்குது, நர்மதை யாராவது போயிட்டு வர்றாங்க, சிந்து தான் கிடைக்காது. ஏன்னா சிந்து எங்கே ஓடுது? பாகிஸ்தான் பார்டரில் இருக்குது. ஒரு பக்தர் வந்து அந்த லடாக்கு போயிட்டு வந்தார். போயிட்டு அந்த அனுபவத்தை பாருங்கள், அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை பாருங்கள். போயிட்டு வரும் பொழுது தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து, சுவாமி எல்லாருக்கும் கொடுங்க, எல்லாருக்கும் போய் சேரட்டும், அந்த சிந்து நதி தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார். இங்கே எங்கிட்ட இருக்குது, கிளாஸ் முடிஞ்சோன்னே உங்களுக்கும் கிடைக்கும். கங்கை இனிமேல் நம்ம சொல்லும் பொழுது, நான் அந்த சிந்து நதி தீர்த்தத்தையும் நான் பருகி இருக்கிறேன். நம்ம இனிமேல், ஏன்னா எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் தெரியாது. லடாக்கில் போயிட்டு சிந்து நதியில் நீராடுறது எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த ஒரு விஷயமும் கிடைக்கும். அப்புறமா இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்முடைய பக்தர் ஒருத்தர் வேலூர் மடத்துக்கு தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்திருக்கார். அதாவது நம்முடைய ராமகிருஷ்ண விவேகானந்த பாவ பிரச்சார் பரிஷத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கிறது. அவங்க வருஷத்துக்கு 2 முறை ராமகிருஷ்ண பக்தர்கள் அல்லது யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு டீமாக கூப்பிட்டுட்டு வேலூர் மட தீர்த்த யாத்திரை போயிட்டு வருவாங்க. அப்படி போயிட்டு வந்த ஒருத்தர் இங்கே வந்திருக்கார் நம்ம பக்தர். அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு அவங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கன்னு சுருக்கமாக சொல்கிறதுக்கு அவரும் சரின்னு இருக்கார். இந்த கிளாஸ் முடிஞ்சவுடனே அவர் அதை சொல்லுவார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.